ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? நாம் எல்லாருமே தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். அவருடைய கண்ட்ரோல் அதுக்கு உள்ளதான் இருக்கிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அதே சமயத்திலே நம்மை பராமரிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். வீட்டிலே நாம் ஒரு செடி புதிதாக நாம் நாட்டுகிறோம். அதோடு நாம் விட்டு விடுவதில்லை. கிரமமாக அதற்கு தேவையான உரம் வைக்க நாம் விரும்புகிறோம். தண்ணீர் தினமும் தேவையான நேரத்திலே அதுக்கு கொடுக்க விரும்புகிறோம். சூரிய வெளிச்சம் அதற்கு கிடைக்கும்படி நாம் வைக்கிறோம். இப்படி நாம் இந்த உலகத்திலே ஒரு செடியை பராமரிக்கிறோம் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே அவர் உருவாக்கி படைத்து அவர் அதை அப்படியே வளரும்படியாக விட்டு விடவில்லை. அவர் மெயின்டைன் பண்றார். அதைத்தான் நாம் இந்த உலகத்திலே நாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பினேன். அவர் படைத்தவர் அதை அப்படியே தொடர்ந்து அவர் பாதுகாக்கிறார். இதை பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே கூட நாம் அதை பார்க்க முடியும். பார்த்துக்கோங்க. மேலும் இதற்கு ஒப்பாக சில வசனத்தை நான் வாசிக்கலாம். தேவன் தமது வல்லமையால் தம்மால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பாதுகாக்கிறார். தாவீதின் அறிக்கையில் இது தெளிவாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? சங்கீதம் 36:6 வசனத்திலே இருக்கிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். இது தாவீது தன்னுடைய ஞானத்திலே அவன் வெளிப்படுத்துகிறான். தேவ ஞானத்தினால் நிறைந்து அதை வெளிப்படுத்துகிறான். அருமையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். உலகத்திலே உள்ள நிறைய சூழ்நிலைகளிலே நாம் எல்லாரும் கைவிடப்பட்டது போல நாம் பல முறை பல சூழ்நிலைகளை நினைத்து வருந்தி வேதனைப்படுகிறோம். இன்று என்ன செய்தி வருகிறது? என்னையும் உங்களை உருவாக்கினவர் நம்மளை பாதுகாக்கிறார் என்ற செய்தி. அவர் நம்மளை வளர்க்கிறார், அவர் நம்மளை கவனிக்கிறார். அஞ்சவே வேண்டாம். நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் சமாதானமாக திறந்த உள்ளத்தோடு உள்ளதே உள்ளதென்று நினைக்கிறவர்களாக, நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனிடத்திலே அவைகளை அறிக்கை செய்கிறவர்களாக, நம்முடைய உறவு நமக்கு என்ன கிடைக்கிறது? தண்ணீர் கிடைத்தால் தண்ணீரை வாங்கிக் கொள்வோம். சூரிய ஒளி கிடைத்தால் சூரிய ஒளி வாங்கிக் கொள்வோம். அவைகளை நாம் பருகுவோம். அதிலேதான் நமக்கு ஜீவன் உண்டாகிறது. அதிலேதான் நமக்கு வளர்ச்சியே கிடைக்கிறது. பலருக்கு அதனால் பிரயோஜனமும் கிடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அது இன்று ஆரம்பிக்கட்டுமே. பிரைஸ் தி லார்ட்.